சென்னை மண்ணடி லிங்குச்செட்டி தெருவை சேர்ந்தவர் அக்ரம் ஜாவேத். 33 வயதான இவர் அதே பகுதியில் துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கு திருமணமாகி 2.5 வயதில் பெண் குழந்தை இருந்தது. 2 தினங்களுக்கு முன்னர் வீட்டில் உள்ள அனைவரும் ரம்ஜான் தொழுகையில் இருந்தபோது அக்ரம் ஜாவேத் மட்டும் தனது 2.5 வயது பெண் குழந்தையுடன் வீட்டு அறையில் இருந்துள்ளார். திடீரென தனது குழந்தை மயங்கி விழுந்து கிடப்பதாக அவரது தாய் மற்றும் மனைவியிடம் தெரிவித்துள்ளார். பேச்சு மூச்சில்லாமல் கிடந்த குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்று பரிசோதித்த போது குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் குழந்தை எப்படி உயிரிழந்தது என்பது தெரியாமல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு புதன்கிழமை மாலை அதன் அறிக்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையின் கழுத்து பகுதியில் கயிற்றால் நெரித்ததற்கான தடயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவத்தன்று குழந்தையுடன் இருந்த தந்தை அக்ரம் ஜாவேதை போலீசார் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தனர். குழந்தை தொட்டிலில் படுத்து உறங்கியதாகவும் கீழிறங்கும் போது தவறுதலாக அதன் கழுத்து கயிற்றில் மாட்டிக்கொண்டு இறந்துவிட்டது என்றும் தெரிவித்தார் அக்ரம் ஜாவேத். மேலும் இந்த விபரத்தை தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்தால் தான் அலட்சியமாக இருந்ததாக என் மீது கோபம் கொள்வார்கள் என்பதால் படுக்கையிலேயே உயிரிழந்து விட்டதாக முதலில் கூறியதாக போலீசாரிடம் தெரிவித்தார். முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் துருவி விசாரித்ததில் குழந்தையை கழுத்தை நெரித்துக் கொன்றதை அக்ரம் ஜாவேத் ஒப்புக்கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு ஜாவேத் தனது மனைவியுடன் மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது திருமணத்திற்கு முன்னதாக ஒருவர் தன்னை காதலித்ததாக மனைவி தெரிவித்துள்ளார். அந்த நாளில் இருந்தே மனைவி மீது அக்ரம் ஜாவேத்துக்கு சந்தேகம் ஏற்பட்டு தினந்தோறும் சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேக நோய் முற்றி பெற்ற குழந்தையையே தனக்கு பிறக்கவில்லை என அக்ரம் ஜாவேத் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. தானும் கருப்பு, தனது மனைவியும் கருப்பு, குழந்தை மட்டும் எப்படி சிகப்பாக பிறந்தது என்ற சந்தேகம் வலுத்ததால் அக்ரம் ஜாவேத் தனது குழந்தையை கொன்றதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அதே நேரத்தில் தாய் தந்தை நிறத்திலேயே குழந்தை பிறக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் இல்லை என்று தெரிவித்த பிரபல மகப்பேறு மருத்துவர் ஜாஸ்மின் ராஜேஷ், குழந்தைகள் தாத்தா பாட்டி ஜெனடிக் வழியில் கூட நிறம் மாறி பிறக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். சில குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி மாதிரி வரலாம், கட்டாயமா அந்த பேபிஸ் அம்மா அப்பா மாதிரிலாம் இருக்குங்கிறது கிடையாது. ஜெனட்டிக்கலி அவங்க முன்னோர்கள் யாரும் பிளாக்கா இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு தீராத சந்தேகம் வந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட குழந்தைக்கும் தந்தைக்கும் DNA டெஸ்ட் எடுத்து பார்த்திருந்தால் பிரச்சனைக்கு எளிதாக தீர்வு ஏற்பட்டு இருக்கும் என்று சுட்டிக்காட்டும் மருத்துவர்கள் அதை விடுத்து குழந்தையை கொலை செய்த செயல் கண்டிக்கத்தக்கது என்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.